அஞ்சலி என்னை தாண்டி வேற யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இருக்குல்ல, அதனால தான் சொல்றேன். அஞ்சலிக்கு உங்க மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நீங்க பக்கத்துல இருந்து அவ மனசை மாத்த ட்ரை பண்ணுங்களேன். வேணாம் சார், வேணாம். என்ன மகேஷ், நம்ம ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனா இருந்தோம். ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கீழே வேலை பார்த்தாங்க. நாம எப்படி இந்த கம்பெனில வேலை செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? சார் என்ன சார் நீங்க? மகேஷ், இந்த கம்பெனி உங்களோடது தான், அதை நீங்க மறந்துடாதீங்க. பாருங்க, உங்க காதலுக்காக மட்டும்தான் நீங்க இறங்கி வர்றீங்க. காதலுக்காக பைக் ஓட்டுற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, இத பண்ண மாட்டீங்களா? பண்றேன் சார். குட். தேங்க்யூ. டேய், நீ இங்க என்ன பண்ற? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, சத்தம் போடாத. நீ வெளிய போ, வெளிய போ முதல்ல. வெளிய போ முதல்ல. உனக்கு இங்க என்னடா வேலை? செக்யூரிட்டி மேனேஜர். அஞ்சலி 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 அஞ்சலி, சொல்றது கேளு அஞ்சலி. கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் என் சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எல்லாத்தையும் உன் அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்ப நான் தனி ஆளு. அதான் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்து இன்டர்வியூல பாஸ் பண்ணி எங்க வேலையில சேர்ந்திருக்கேன். என்னது? நீ வேலைக்கு சேர்ந்திருக்கியா? உன்னை எவன்டா வேலைக்கு சேர்த்தது? என்ன அஞ்சலி, உன் முதலாளிய அவன் இவன்னு திட்டுற? சொக்கலிங்க சாரா? ஆமா. நான் பாஸ், எங்க ஓனர் செம்ம சூடா இருக்காங்க போல. பின்ன என்ன பார்த்த உடனே கையை குலுக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு வாழ்த்தா சொல்லுவா. நான் அவ்வளோ செஞ்சிருக்கேன் ப்ரோ. இந்த கோவம் கூட படலைன்னா எப்படி? கோவம் இருக்கிற இடத்துல தானே காதலும் இருக்கும். பரவாயில்ல பாஸ், ரொம்ப தான் கான்ஃபிடண்டா இருக்க நீ. கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது எதுவா இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ப்ரோ. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ற. என்ன கொல்றதுக்குன்னு ஆள் அனுப்பின ஆள் தானே நீயே. நியாயமா ஒன்னெல்லாம் எங்க ஓனர் இருக்க பக்கமே விட்டுருக்க கூடாது. பதிலுக்கு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கணும்யா. அது போல திருந்திட்ட ஓனரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற. உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு பாரு, அதுக்கோசரம் தான் ஹெல்ப் பண்ணி நிக்கிறேன். இத பாரு, மறுபடியும் ஏதாவது உருட்டு வேலை பண்ணான்னு வையன். ஐயோ, சத்தியமா பண்ண மாட்டேன் ப்ரோ. டோன்ட் வரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் எந்த நேரத்துலயும் என் ஓனருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சரியா? அப்படி தெரிஞ்சதுன்னு வையே, காது மேலே 2 விட்டு என்னை தட்டி அனுப்பிச்சிருவாங்க. யோ பாத்துக்கையா, என் வாழ்க்கையிலே நான் பெருசா சம்பாதிச்ச சொத்து என் ஓனர் தான். காலி பண்றது. சச்சா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. சரி, பார்த்து நடந்துக்கோ. இந்த பாரு, அவன் இங்க வேலை செய்யற 100 எம்ப்ளாயில அவனும் ஒருத்தன், அவ்வளவுதான். அதை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். எக்ஸும் சேர்ந்து வேலை பார்க்கறதெல்லாம் கார்பரேட் உலகத்துலலாம் சர்வ சாதாரணம் தானே. உனக்கு தெரியாதா? நீ இன்னும் பழைய மௌன கீதங்கள் காலத்திலேயே இருக்க போல. இது டியூட் காலம்மா. ஜஸ்ட் நம்ம அப்டேட் ஆயிக்க வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீ போய் வேலையை பாரு, கண்டுக்காத. சி, ஒருவேளை அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா, ஏதாவது ரஃபா பிஹேவ் பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன்.
அப்ப கூட வேலையை விட்டு அனுப்ப மாட்டீங்க, கண்டிப்பீங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, தப்பே பண்ணாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்ண மாட்டான். பாத்துக்கலாம், நீ போய் வேலையை பாரு. ஸ்வாதின்னு பேர் சொல்லி கூப்பிடலாமே. ம் ம் சரி, சொல்லுங்க ஸ்வாதி. இது Thank you, sir. இந்தாங்க. எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? ஒன்னும் புரியல. இங்க பாரு, இந்த மாதிரி சீன் போடுற வேலையெல்லாம் இன்னொரு வாட்டி வச்சுக்காத. இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. என்ன உன்னை சுத்தி பொண்ணுங்களாம் நின்னு பேசினா எனக்கு பொசசிவ்னஸ் வருமோ? உன் பின்னாடி நான் அப்படியே ஓடி வந்துடுவனா என்ன? அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்காது. நீ என்னோட எதிரி. நீ என்னோட ஆப்போசிட்ல இருக்கிறதுனாலதான் நான் சேரையே திருப்பி போட்டு உட்காந்துருக்கேன். மேடம் மேடம், எதுக்கு இப்படி பொறிஞ்சு தள்ளுறீங்க? பட்டாசா வெடிக்கிறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நீ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. ஓ, மனசுல பெரிய மன்மதன் நினைப்போ? இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் வர வச்சு பேசிக்கிட்டே இருக்க. அவங்களும் என்னடான்னா அவரோட கண்ணை பாரு, முகத்தை பாரு, சிரிப்ப பாருன்னு இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டே இழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க துப்பு இருக்கா உனக்கு? இதெல்லாம் தேவையா உனக்கு? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானே வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அஞ்சலி, இன்னைக்கு கீரை, பீட்ரூட், கொண்டக்கடலை, பருப்பு மசியல்னு பிரெக்னன்சி ஸ்பெஷல்னு அம்மா எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் அதை அப்படியே உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடு. அப்பதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியா வளரும். சரிக்கா, எனக்காக இல்லாட்டியும் என் பேபிக்காக நான் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறேன்.